குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஓய்வு நாளிலே நோக்கி பார்க்கிறதுக்காக நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலன் அனைத்துக்காக நடிச்சிருக்கிறோம். இந்த கொரோனா ஊரடங்கு மத்தியிலே ஆண்டவரே, நாங்கள் மனதார உண்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த காணொலி காட்சி வழியாக ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு கூட்ட பிள்ளைகளை ஆசிரியர் அங்கீகரிக்க ஆண்டவரே, நாளின் வேளையிலே ஒரு பேசுகிறீர்கள் சமூகத்திலே கொண்டாடுவோம். ஆண்டவரே, சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்குரைத்துள்ளேன். நாளும் கூட அப்படிப்பட்ட சமாதானத்தை எங்கள் தந்தர வேண்டும் சொல்லியிருக்கிறோம். தாராளநிலை கொண்டு வருகின்ற ஒவ்வொருவரோடும் உடைய கிருபையுடைய ஆற்றல் தங்கியிருக்கின்றோம். மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் தீர்மானித்தவனே ஆமென். அனைவரும் எழுந்து கிறிஸ்து சபை பாடலிலே 172வது பாடலை பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும்
நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியினை உதவால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தமடையுங்கள். எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் பாவ நிமித்தம் உணர்தயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறருக்கு நன்றும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கொண்டு பிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தமாக்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவரே கிறிஸ்துவாய் சர்வமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே இயேசு கிறிஸ்துவாய் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் வரப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனைவனும் அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடித்து வைத்த திருமணமாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சித்து கிறிஸ்துவை சுழல் தந்தாங்கிற வார்த்தை உண்மை எல்லா பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராய்
நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனதிரும்பி தங்கள் சுக குற்றங்களை மன்னிக்கிற யாருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்து இதற்குமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவருடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக சேர்ந்து எடுப்போம். வானத்தை பூமியின் கடவுளும் கடவுளான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள விசுவாசிக்கிறே. ஒரே கர்த்தராகிய தேவனுடைய ஒரே ஞானமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறே. அவர் சகல உலகங்களுமே பிதாவினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே கூட உங்களோடு சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட செம்பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அருட்பணி என்பது கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்தல் என்று நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஆங்கிலத்திலே பார்க்கிறோம், மிஷன் அஸ்ஸரிங் கிரைஸ்ட் பீஸ், மிஷன் அஸ்ஸரிங் கிரைஸ்ட் பீஸ் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இரண்டு விதமான முக்கியமான டேர்ம்ஸ், இரண்டு விதமான முக்கியமான வார்த்தைகளை பார்க்கிறோம். அருட்பணி, சமாதானம். மிஷன் கிரைஸ்ட் பீஸ், கிறிஸ்துவின் சமாதானம். ஒருவேளை இந்த நாட்களிலே இந்த தலைப்பு தேவையா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இது நாம் உணர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்பொருளாக பார்க்கிறோம். ஏனென்று பார்த்தோம் என்றால், இன்றைக்கு சமாதானம் அல்லது அமைதி என்பதை நாம் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா வைரஸால் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு சமாதானம் உலகம் முழுவதும் ஏற்படுமா, ஒரு அமைதி உலகம் முழுவதும் ஏற்படுமா என்று அநேகர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிஷன், ஒருவேளை இப்படி கூட சொல்லலாம், கொரோனா மிஷன் என்று கூட சொல்லலாம். இந்த கொரோனாவை அழிப்பதற்காக ஒரு பெரிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. சமாதானத்தை கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது ஒரு மிக முக்கியமான ஆழமான செம்பொருளாக இன்றைக்கு நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க முடியாது இருக்கிறோம். ஜப்பான் நாட்டிலே ஒரு குரு தன்னுடைய சீசர்களோடு அமர்ந்து அந்த பெரிய மடாலயத்திலே தியானித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதை உணர்ந்த சீசர்கள் அனைவரும் அந்த கட்டடத்தை விட்டு வெளியே ஓடினார். இந்த குரு மாத்திரம் உள்ளே அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார். என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், சற்று நேரத்திலே அது அடங்கி போய்விட்டது. அந்த சீசர்கள் வேகமாக உள்ளே வந்து குரு என்ன செய்கிறார் என்று பார்த்தார். குரு அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார்.
குருவை பார்த்து அந்த சீசர்கள் கேட்டார்கள், குருவே, நாங்களெல்லாம் பயந்து ஓடிவிட்டோம், நீங்க மட்டும் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கும்போது சொன்னார், நானும் தான் ஓடிவிட்டேன் என்று சொன்னார். இல்லையே, நீங்க ஒன்னதான் உட்கார்ந்துருக்கீங்களே. இல்லை, நீங்க எல்லாம் வெளியே ஓடுனைய, நான் நாள் மனதிற்குள்ளாக பயத்தை விரட்டி அடிக்க ஓடினேன் என்று சொன்னார். ஆக அமைதி என்பது நாம் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அது நாம் ஆள் மனதிலே, நம்முடைய உள் மனதிலே உருவாகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 மிக தெளிவாக அறிவுறுத்துகிறார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி நிலை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதி நிலையை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நான் கொடுக்கின்ற சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி சென்றிருக்கிறார். ஆக இந்த நாளிலே இந்த சமாதானத்தை குறித்து அல்லது இந்த அமைதி என்ற வார்த்தையை குறித்து தான் நாம் சிந்திக்க போகின்றோம். ஹீப்ரூவிலே எபிரேய வார்த்தையை பார்க்கிறோம், ஷாலோம் என்று பார்க்கிறோம். கிரேக்க வார்த்தை இரேனே என்று பார்க்கிறோம். ஷாலோம் என்ற வார்த்தையின் ஒரு ஆழ்ந்த பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால், முழுமை, நன்மை, வெற்றி, இசைவு, நல்லொழுக்கம், ஆரோக்கியம் ஆகியவை நிறைந்த தன்மையுடைய ஒரு பண்புதான் இந்த ஷாலோம் என்று அந்த வார்த்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆக மிக தெளிவாக இன்றைய நாளிலே நாம் இந்த சமாதானத்தை அல்லது அருட்பணியை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே சமாதான பிரபுவாக வந்தார், சமாதான காரணமாக வந்தார். அவர் உயிர்த்தெழும் போதும் கூட தன்னுடைய சீசர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு சமாதானம் என்று சமாதானத்தின் வாழ்த்துதலை கூறினார். இந்த நாளில் மிக சுருக்கமாக 3 காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். முதலாவது, கிறிஸ்துவின் சமாதானத்தை வெளிப்படுத்தும் அருட்பணியை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சமாதானத்தை வெளிப்படுத்தும் அருட்பணியை பார்க்கிறோம். மீகா 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த தீர்க்கர் மிக தெளிவாக இங்கே அறிவுறுத்துகிறார். மீகா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார் என்று பார்க்கிறோம். 2ஆம் வசனம் பார்க்கிறோம், திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார் என்று பார்க்கிறோம். முதலாவது ஆலயத்திற்கு செல்கின்ற அல்லது போவோம் வாருங்கள் எதற்காக? சமாதானத்தை தேடி, அமைதியை தேடி. அன்றைக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் நிலவியது. ஆண்டவரை தேடி ஓடினார்கள் இங்கே ஆலயத்துக்கு. 2வது பார்க்கிறோம் யுத்தம். 3ஆம் வசனத்துல கடைசி பகுதியை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டியிலே அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை காண்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை காண்பதில்லை. ஆக யுத்தம் செய்கின்ற கருவிகள் அமைதி வாழ்வுக்குள்ளாக வழிநடத்தப்படுகின்ற கருவிகளாக மாற்றப்படுகிறது. இதுதான் கிறிஸ்துவின் சமாதானத்தை வெளிப்படுத்தும் அருட்பணி. இதுதான் கிறிஸ்துவின் சமாதானத்தை வெளிப்படுத்தும் அருட்பணி. எதிராக ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்கின்ற கருவிகள் எல்லாம் அமைதியான வாழ்வை நோக்கி நகர்த்தப்படுகிறது. அதைத்தான் இங்கே தீர்க்கர் மிக தெளிவாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். 5ஆம் வசனம் பார்ப்போம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பின்பற்றி என்றைக்குள்ள சதாகாலங்களில். முதலாவது ஆலயத்தை தேடி போகின்ற நிலைமை, 2வது அமைதி வாழ்வை தேடி போகின்ற நிலைமை, 3வது கர்த்தருடைய வழியிலே நடக்கும். இதுதான் கிறிஸ்துவின் சமாதானத்தை வெளிப்படுத்துகின்ற அருட்பணி என்பதை மிக தெளிவாக மீகா தீர்க்கர் எடுத்திருக்கிறார். 2வது நாம் சிந்திக்கின்ற காரியம் கிறிஸ்துவின் சமாதானத்தை உறுதிப்படுத்தும் அருட்பணி. முதலாவது நாம் பார்த்தோம் கிறிஸ்துவின் சமாதானத்தை வெளிப்படுத்தும் அருட்பணியை பார்த்தோம். 2வது கிறிஸ்துவின் சமாதானத்தை உறுதிப்படுத்தும் அருட்பணி. மீகா தீர்க்கர் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் 4ஆம் அதிகாரத்திலே. இங்கே லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு தாமே அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார், உங்களுக்கு அமைதி சமாதானம் என்றார். இவைகளை குறித்து எம்மாவு சீசர்கள் ஆண்டவரை கண்ட தரிசனத்தை சீசர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் போது இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமான உடனே அவர்களுக்கு சொன்ன காரியம் உங்களுக்கு சமாதானம் என்றாக. இங்கே ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை உறுதிப்படுத்துகின்ற
அருட்பணியை பார்க்கிறோம். அங்க என்ன நடந்தது? அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். ஆண்டவர் தன்னை எல்லா காரியங்களும் வெளிக்காட்டுகிறார். தன்னுடைய கை கால்களை காண்பிக்கிறார், தன்னுடைய உடலை காண்பிக்கிறார், உணவை கொண்டு வர சொல்லி சாப்பிட்டு காண்பிக்கிறார். மேலும் மோசே முதற்கொண்டு தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தின அநேக காரியங்களை, தன்னை குறித்து வெளிப்படுத்தின காரியங்களை எடுத்துரைக்கிறார். தன்னுடைய பாடு மரணங்கள், உயிர்த்தெழுதலை குறித்து எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். ஆக எல்லாவற்றையும் ஆண்டவர் இங்கே உறுதிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். சமாதானத்தை உறுதிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். அச்சுறுத்தலிலே ஆண்டவர் இல்லையே என்ற சூழ்நிலையில் இருந்த அவர்களுக்கு சமாதானத்தை, அவருடைய மனதிலே சமாதானத்தை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவரை பார்க்கிறோம். இங்கே நிறைவு செய்யும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னா 49ஆம் வசனத்திலே, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்கிறார். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்கிறார். உன்னதத்தின் பலனை அவர்களுக்கு கொடுத்து உறுதிப்படுத்தினார். உன்னதத்தின் பலனை அவர்களுக்கு கொடுத்து உறுதிப்படுத்தினார். 48ஆம் வசனத்துல இவைகளுக்கு சாட்சியை கொடுத்து உறுதிப்படுத்துகிறார், சமாதானத்தை கொடுத்து உறுதிப்படுத்துகிறார். உன்னதத்தின் பலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற உறுதிப்பாடை அவர்களுக்கு கொடுத்து சமாதான அருட்பணியை இங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இறுதியாக நாம் பார்த்தோம் என்றால், முதலாவது நாம் பார்த்தோம் கிறிஸ்துவின் சமாதானத்தை வெளிப்படுத்தும் அர்ப்பணி என்று பார்த்தோம். இரண்டாவது கிறிஸ்துவின் சமாதானத்தை உறுதிப்படுத்தும் அர்ப்பணியை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று பார்த்தால், கிறிஸ்துவின் சமாதானத்தை செயல்படுத்தும் அர்ப்பணி. அதை யார் செய்தார் என்று பார்த்தோம் என்றால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் மிக தெளிவாக தன்னுடைய திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி இந்த கிறிஸ்துவின் சமாதானத்தை செயல்படுத்துவது என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். முதல் வசனத்திலே பார்க்கிறோம், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எப்படி ஆண்டவருடைய சமாதானத்தை செயல்படுத்துவது என்று பார்த்தோம் என்றால், முதலாவது கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது வசனத்தில் என்ன வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தோம் என்றால், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள் என்று வெளிப்படுத்தும். முதலாவது கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் சமாதானத்தை செயல்படுத்துகின்ற அருட்பணி. முதலாவது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்படுகிறோம். 4ஆம் வசனத்தில் எவ்வாறாக சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மூன்றாவது அவர் அறிவுறுத்துகின்ற காரியம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று செயல்படுத்த அழைக்கிறார். அம்மாவர்களே, இறுதியாக அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலாவது நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இரண்டாவது ஏக சிந்தையாயிருங்கள். மூன்றாவது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நான்காவது உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை செய்யும் போது, இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்யும் போது என்ன நடக்குது பார்த்தோம்னா, மிக தெளிவாக வெளிக்காட்டுகிறார். அதனுடைய பலன் என்னவென்று பார்த்தோம் என்றால், அப்பொழுது 7ஆம் வசனத்துல, அப்பொழுது எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதுதான் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்தல். இந்த அருட்பணிதான் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்தல். இந்த செயல்பாடு நம்மிலே ஏற்பட வேண்டும். அப்போதுதான் இந்த தேவ சமாதானம் என்னுடைய இருதயங்களையும் என்னுடைய சிந்தையையும் காத்துக்கொள்ள முடியும், இந்த தேவ சமாதானத்தினால். ஆக இன்றைக்கு இறுதியாக பவுலடிகளார் மிக தெளிவாக நம் முன்பாக வைக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் ஏக சிந்தையாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். அப்போது உங்களை தேவ சமாதானம் நிறைவாக ஆளும். ஆக இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம், இந்த அருட்பணி, இந்த மிஷன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம், ஆண்டவருடைய சமூகத்திலே நெருங்கி ஜீவிப்போம், அவருக்குள்ளாக நிலைத்திருப்போம், அவருக்குள்ளாக ஏக சிந்தையோடு காத்திருப்போம், சந்தோஷமாயிருப்போம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அமைதியற்று இல்லாமல் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாயிருப்போம். உயர்வோ தாழ்வோ வறுமையோ ஜீவனோ, பவுலடிகளார் அதைத்தான் தன்னுடைய வாழ்வினை வெளிக்காட்டுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நான் வாழ கற்றுக்கொண்டேன் என்று அவர் வெளிக்காட்டுகிறார். இந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய அரசாங்கங்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை, கொரோனாவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், கொரோனாவோடு வாழ கற்றுக்கொள்ள.
ஆக இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் அமைதியற்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது, ஏக சுவையா இருக்கும்போது, கர்த்தருக்குள் சமாதானத்தோடு இருக்கும்போது, கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, அர்ப்பணி என்பது கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்தல் என்பதை மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள கிருபை செய்ததற்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் உமக்காக வாழ வளர கிருபை செய்ய இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சமாதானத்தை கொண்டாடுவார். உலகம் தரக்கூடாத சமாதானம் அல்ல ஆண்டவரே, நீர் தருகின்ற சமாதானம் நிரந்தரமானது என்பதை உணர்ந்து உமக்குள்ளாக இன்னும் அதிகமாக நிலைத்திருக்க கிருபை செய்யும். இப்படி வச்சிருப்பாங்க ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனத்தோடு. நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கும் விதமாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையிலே 72வது பாடலை பாடுவோம். சாலேமின் ராஜா, சந்தையின் ராஜா, சுவாமி வாருமே என்ற பாடலை கேட்பார். இதோ சகோதரர்களுக்கு வாசம் உள்ளது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே இடத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அன்பின் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் அவருடைய நம்முடைய சுபாவத்தை நாம் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வோம். பரிசுத்த பிதாவே, திருவாசனத்தை பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவமான மார்க்கத்தை முதன்மையான குமாரத்தினாலே எங்களை கொண்டு கொண்டீரேன். நகலபாத்திராயும் வருணமாக கொண்டிருக்கிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உடைய நாமக்காக ஏற்றும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உமது கரத்திலே வாங்கி கொடுக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம், சேர்ந்து சொல்வோம். இயேசுவே, உத்தம ஆசாரியரே, நீர் சிசுவின் பிரசனமாய் போவே எங்களுடைய பிரசனமாக்கி அப்பத்தை வெளிப்படுத்தியதும் நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சமாதானங்களை உடனாக ஜீவித்து அரசாங்கவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தப்படுவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது தகுதியும் நீதியும் விசேஷமாய் இருக்கிறது. முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக வானங்களையும் பூமியையும் அவை
போது புது சிருஷ்டி முதற்பொருளாக நீருடைய மீட்டுக் கொண்டீர். தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டதினாலே அவர் தாம் காட்டிவிடப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீசருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவு செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் நான்களை பாவங்கள், இது பாவமளிப்படாமடி உங்களுக்காக நாம் செலுத்துகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம், இதை பானம் பண்ணலாம், என்னை நினைவு கொண்டு செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆண்டவருடைய திருச்செல்வத்தையும் திருவத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய வார்த்தை நாம் உணர்வோம். அவருடைய பந்தியில் சேர தகுதிப்படுத்துவோம். சற்றிலே உறுதியாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அதை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே உம்மை தாழ்த்தி அவருடைய திரு உதிரத்தையும் உடலை பெற்றுக்கொண்ட தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து உணர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, Amen.
நாம் பெற்ற அப்போஸ்தலருடைய சிலுவைக்கு ஐக்கியமாய் இருக்கிறதா? கிறிஸ்துவின் செல்வத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய இறுதியாக செல்வத்தமாகிய ஆகாரத்தை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை நினைத்து நித்திய ஜீவனை வாழ்வுடைய அனைவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். செயலும் எங்கள் பரிசுத்த ஜீவன பலியாக கொடுக்கிறோம். இதுவே நாம் செய்த பிரார்த்தனையாக ஒத்துழை சிந்தனையாக தேவனுக்கு நன்மையும் பரிவுமான சிந்தனைகளிலிருந்து பங்களிக்கின்றாக கடைசியான கிறிஸ்துவோடு நித்திய ராஜ்யமான கிடைக்கின்றாக இவ்வளவு கடைசி மூணு எங்களால் இவைகளை வேண்டிக் கொள்வோம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் சமாதானம்